ஓம் சாந்தி. 22/7/2023 இன்றைய முரளியினுடைய கேள்விகளுக்கான விடையை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, இது எப்படிப்பட்ட யுகமாக, திருப்பி என்ன கேட்டீங்க? இது எப்படிப்பட்ட யுகமாக இருக்கிறது? சரி, ஓகே. அப்புறம் ஓகே ஓகே இது நன்மை நடக்கக்கூடிய தர்மத்தினுடைய யுகமா இருக்கு. இது புருஷோத்தம யுகமா இருக்கு. அதாவது உத்தமத்திலும் உத்தமமான மரியாதா புருஷோத்தமர் ஆவதற்கான யுகமாகும். இது நன்மை நடக்கக்கூடிய தர்மாவ யுகம், தர்மத்தின் யுகமாகும். இது புருஷோத்தம யுகமாகும். அதாவது உத்தமத்திலும் உத்தமமான மரியாதா புருஷோத்தமர் ஆவதற்கான யுகமாகும். சரி, இரண்டாவது கேள்வி, சர்வவியாபி அதாவது இறைவன் அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என்று சொன்னதால் என்னவானது? சூப்பர். நல்லா பாபா சொல்லுங்க, சர்வவியாபி என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. ஒன்றும் இல்லாதவர்களாக, அதாவது ஏழைகளாக, துக்கம் நிறைந்தவர்களாக மாறிவிட்டனர். ஒன்றும் இல்லாதவர்களாக, ஏழைகளாக, துக்கம் நிறைந்தவர்களாக மாறிவிட்டனர். தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் எப்படி? ஏனென்றால் நீங்கள் ஏனென்றால் பிராமணர்கள் பாரதத்திற்கு உயர்ந்த சேவை செய்கிறீர்கள், மேலும் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய வழி கிடைக்கிறது. ஆகையினால் பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். எதில் உழைப்பு தேவைப்படுகிறது? பாபா சொல்றாங்க, யோக அக்னியின் மூலம் நீங்கள் பாவ கர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும். அதாவது விக்ரமத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். பாபா சொல்றாங்க, நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம். என்ன சொன்னார் பாபா இன்னைக்கு? பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அஞ்சாவது, முழு கவனம் எதில் இருக்க வேண்டும்? மாயா பிரவேசமாகி விடக்கூடாது என்பதில் முழு கவனம் இருக்க வேண்டும். ஆறாவது, மோகத்தை வென்றவர் நினைவு சுரூபமாக யாரால் ஆக முடியும்? சரி, எல்லாரும் பாஸ். அனைத்து சம்பந்தங்களிலும் தந்தையை தன்னுடையவராக ஆக்கி கொண்டு ஒரே சீரான மனநிலையில் இருக்கக்கூடியவர் தான் நஷ்டோ மோகா, அதாவது மோகத்தை வென்றவர் நினைவு சுரூபம் ஆவார்கள். சரி, fill in the blanks. டேஷ் அடிமை ஆக்கிவிடுங்கள், அப்போது டேஷ் விலகி போய்விடும். இயற்கையை அடிமையாக்கி விடுங்கள், அப்போது மனச்சோர்வு தூர விலகிவிடும். முயற்சி செய்து டேஷ் ஆக வேண்டும், சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும். ஒருவேளை எங்கேயாவது டேஷ் இருந்தது என்றால் டேஷ் கொண்டிருக்கும். கரெக்ட். ஒருவேளை எங்கேயாவது பற்று இருந்தது என்றால் புத்தி அலைந்து கொண்டு இருக்கும். மாயையின் பிரவேசம் ஏற்படும் போது நீங்கள் டேஷ் ஆகிவிடுகிறீர்கள், அசுரர்கள் ஆகிவிடுகிறீர்கள். பாபாவிடம் பலி ஆவதினால் பாபா டேஷ் ஆகிவிடுகிறார். உங்களுக்கு 21 பிறவிக்கு பலி ஆகிவிடுகிறார். தந்தையினுடையவர் ஆவது என்றால் டேஷ் ஆகும். தேகாபிமானம் உடைந்து போய்விடும். சரி, ஓகே. சரி, இன்னைக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நீங்கள் இறந்து விட்டால் உங்களை பொறுத்தவரை உலகமும் இறந்து விட்டது என்பது சரியா தவறா? இல்லையா? கரெக்ட். ஓகே, சரி. ஓம் சாந்தி. அப்புறம் எத்தனை பாபா கேட்டாரல்ல இன்னைக்கு, எத்தனை உலகம் சொன்னார் பாபா? இன்னைக்கு பரந்தாமத்தை பத்தி சொல்லும் போது எத்தனை சொன்னாரு? நிர்வாண்டாம், உயர்ந்ததிலும் உயர்ந்த இடம் சொன்னாரு, பரந்தாமம் சொன்னாரு, பிரம்மாண்டம் சொன்னாரு, ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடம் சொன்னாரு, அப்புறம் ஸ்வீட் ஹோம்னு சொன்னாரு, நிர்வாண தாமம்னு சொன்னாரு, நிராகாரமான அந்த மரம் அதை சொன்னாரு. ஓம் சாந்தி.